ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு 40வது நாள் உடன்படிக்கையில நிலைத்திருக்கிற ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கணும். உடன்படிக்கையினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை மையப்படுத்தி அந்த ரத்தத்தின் மூலமாக ஏற்பட்ட உடன்படிக்கையில தான் நீங்களும் நானும் இன்றைக்கு நலமாக இருக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையில உங்க கணவனுடைய வாழ்க்கை, மனைவி, பிள்ளைங்க, இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் தேவனோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையில எந்த அளவுக்கு, சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், நம்மளை சுத்தி நடக்கிற நிறைய காரியங்கள் நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியை தருகிறதா இருக்கும், பிரச்சனைகளை தருகிறதா இருக்கும், போராட்டங்களை தருகிறதா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தேவனுடைய அனுக்கிரகமே உங்களை என்னையும் பலப்படுத்துகிற வண்ணமாக இருக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அப்போ சில நேரத்துல நம்ம குடும்பத்தை பார்க்கணும். உங்க மனைவி, உங்க கணவர், உங்க பிள்ளைங்க, இவங்கெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கையில நிலைத்து இருக்கிறாங்களா? தேவனுடைய திட்டத்துக்கு பயந்த கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்களா? தேவ சமூகம் நம்ம பிள்ளைகளோடு இருக்கிறதான்னு சொல்லி நீங்களும் நானும் எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ மகிமை உங்களை பாதுகாத்து நடக்கும். அதற்காக இன்றைக்கு 40வது நாள் ஆண்டவர் கிருபையில ஜனவரி 10ஆம் தேதி ஆரம்பிச்சோம். ஆண்டவர் 40 நாள் அவ்வளவு தயவாக கிருபையாக நம்மளை அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமே. எத்தனையோ தேவைகள், நெருக்கடி, போராட்டம், ஆனாலும் அது எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய அனுகிரகத்தினால இன்றைக்கு நேர்த்தியாக இந்த காரியத்தை, இந்த ஜெபத்தை நடத்தும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் தினமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 10 ஜெப குறிப்புகள் என்ன 2 மணி நேரத்துக்கு மேல தேவனுடைய சமூகத்துல என்னை கொண்டு போகிறது. யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரத்துல சகோதரி குழந்தை இல்லாத ஒரு சூழல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருக்கு. சொல்ல 150 நாட்கள் தேவன் கர்ப்பத்தின் அடையாளத்தோடு உங்களை நிரப்புவார். எல்லா விதமான தேவைகளோடும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவர் உங்களோடு நிரப்பும் போது பிரச்சனைகள் மாறும், பிரிவினைகளை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார், நெருக்கடிகளை ஆண்டவர் மாற பண்ணுவார். இப்படி பல ஆசீர்வாதங்கள்ல அவரே உங்களை நடத்துவார். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை நடத்தும் போது எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், முக்கியமா உங்க குடும்பம் உடன்படிக்கையில நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. தேவனுடைய அனுக்கிரகம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. அடுத்தது பாருங்க, முதல் ஜெப குறிப்பு, உடன்படிக்கையில உறுதியாக இருக்கிற ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கணும். வாய்களை திறந்து இது ஒரு ஜெப குறிப்பாக எண்ணி தேவ சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் போதுதான் இந்த ஜெபத்துக்கான பலனை உங்களால் அனுபவிக்க முடியும். அது ஒரு ஆசீர்வாதமான காரியம் உங்களால பார்க்க முடியும். பாருங்க, ஆண்டவர் ஆவிக்குரிய உடன்படிக்கையில உங்க குடும்பத்தையும் என்னையும் நிறைத்து வைத்திருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் உங்க பிள்ளைகளுக்கு தெரியும். நீங்க சொல்லும் போதுதான், உங்களுடைய ரத்தத்தை பத்தி பேசும்போதுதான், சிலுவை மரணத்தை குறித்து பேசும்போதுதான் உங்க பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்குன்றத மறந்துடாதீங்க. ஜெபம் இல்லாமா, தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய உடன்படிக்கையில கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் அடிப்படையில அப்பான்னு சொல்லி நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏன்னா உடன்படிக்கையில பிள்ளைங்க உறுதியா இருக்கிறாங்களா, குடும்பம் உறுதியா இருக்கா, கணவர் உறுதியா இருக்கிறாரா, இதெல்லாம் நம்ம பார்க்கும் போதுதான் நம்ம குடும்பத்தினுடைய நிலைமை எந்த அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார், நம்ம குடும்பத்தினுடைய சூழலை ஆண்டவர் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார், நெருக்கத்தை தாண்டி நம்ம குடும்பத்தை ஆண்டவர் எந்த அளவுக்கு நடத்துகிறார்ன்றதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். 2வது பாருங்க, வார்த்தையில விசுவாசம் இருந்தாதான் குடும்பம், அதாவது உடன்படிக்கையில நம்ம குடும்பம் நிலைத்திருக்க முடியும். கர்த்தர் சொன்னதை செய்வார் என்ற அந்த உறுதி மனதில் இருக்கணும். அப்போ இதுக்காக இப்படி ஜெபம் பண்றது, கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த நாள்ல அப்பா நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தங்களை யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களை நடத்துகிற விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இப்படி இதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு நேராக உங்களை கொண்டு போவதை உங்களால பார்க்க முடியும். இத்தனை ஆழத்திலிருந்து அப்படியே ஆண்டவரை நோக்கி தகப்பனேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி, ஜீவன் உள்ளவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி, மகத்துவம் உள்ளவரேன்னு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவருடைய அனுக்கிரகம் உங்களை அப்படியே நடத்தும். அந்த வார்த்தையை நம்புற அந்த எண்ணத்தை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வாங்க, உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. நிலைமைகளை மாத்தி ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மூன்றாவது, ரத்தம் உடன்படிக்கையை நினைவுபடுத்தும். சொன்னேன்ல நான் உங்களுக்கு, இந்த ரத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எஸ், தியாகத்தின் மதிப்பை உணர்த்துகிறதே நன்றியுள்ள அந்த இருதயத்தினுடைய காரியம்தான். அப்போ இயேசுவினுடைய ரத்தத்தை நீங்களும் நானும் நினைச்சு பார்க்கும்போது அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்குன்றதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். அப்போ மூன்றாவது காரியம், அந்த ரத்தத்தினுடைய உடன்படிக்கையை நினைவு கூறும்போதுதான் குடும்பம் கிறிஸ்துவின் அடையாளத்துக்குள்ள உடன்படிக்கையில உறுதியா இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து ஜெபிங்க, இந்த ரத்தத்தை நினைவுபடுத்தி ஜெபிங்க. உங்க பிள்ளைகிட்ட சொல்லுவீங்களா, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஒரு சாப்பாடை வேஸ்ட் பண்ணும்போது, ஒரு காரியத்தை வேஸ்ட் பண்ணும்போதோ, அது போல இயேசு உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார் தம்பி அப்படின்னு அடிக்கடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை கொண்டு வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஜெபம் பண்ணுங்க. நான்காவது, அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் உடன்படிக்கையில நிலைத்திருக்கிற ஒரு அடையாளத்தை கொண்டு வரும். பாதியில அல்ல, முழுமையாக என் சொந்த குடும்பத்தையே நான் மாத்துவாண்டவரே. சில பேர் வீட்டுல ஒரு சில பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் தான் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம வீட்டுல பேசாம இருப்போம், நம்ம குடும்பத்துக்கு சொல்லாம இருப்போம். அப்போ நாம சொல்லவும் மாட்டோம், ஏன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு தெரியும். பட் ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்ல வேண்டாம், பட் ஆனா அவங்க தான் ஜெபிக்கிறியா? அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எப்படின்னா, அர்ப்பணிப்புக்கிற ஒரு வாழ்க்கை. என் குடும்பம் முழுவதும் உமக்காக அர்ப்பணிக்கப்படும், என் பிள்ளைகள் முழுவதும் உமக்காக அர்ப்பணிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லத்தக்கதான ஜெப வாழ்க்கையை கொஞ்ச நேரம் ஒரு நாளை நீங்க சூஸ் பண்ணி உங்க பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபிங்க. தேவன் அப்படியே நடத்துவார். ஏமே. ஐந்தாவது பாருங்க, தலைமுறை தலைமுறையாக உடன்படிக்கையில பிள்ளைகளை நம்ம கொண்டு போகணும். எப்படின்னா, விசுவாச உடன்படிக்கை. அதுதான் கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போது, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது நம்ம யோசிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் யோசிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் தெரியுங்களா? விசுவாச உடன்படிக்கை. தம்பி, எந்த சூழலையும் எந்த நிலைமையிலையும் நீ விசுவாசத்தோடு இருக்கணும், தேவனை நோக்கி பார்க்கணும். அப்படிப்பட்ட மகளா நீ இருக்கணும்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் அப்படியே அவங்க வாழ்க்கையில அற்புதமா செய்வார். இதை மையப்படுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த விசுவாச உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறவங்களா கர்த்தர் மாற்றுவார். ஆறாவது, விசுவாசத்துல உடன்படிக்கையை நினைவுபடுத்துறது இன்னொரு விஷயம். விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? ஒற்றுமையா இருக்கணும். கருத்து வேறுபாடு இல்லாம ஒரே வார்த்தைக்கு உடன்பட்டு குடும்பம் எல்லாரும் ஒரே விஷயத்தை விசுவாசிக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களாம் எப்படி விசுவாசிச்சாங்க? எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இவங்களுக்குள்ள இருந்துச்சு? இவங்களாம் ஒரே குடும்பமா? கிடையாது, வேறு குடும்பம். ஆனா இவங்க எல்லாருமே ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க. பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். நாம ஜெபம் பண்ணோம், நம்முடைய நம்பிக்கைக்காக, தெய்வ பிரசனத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாக, உங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் எடுத்து, ஆண்டவரே நாங்க எல்லாரும் ஒரே காரியத்துக்காக விசுவாசிக்கணும். அது எந்த வேலையா இருந்தாலும், திருமணமா இருக்கட்டும், குழந்தையின் அடையாளமா இருக்கட்டும், வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், இடம் வாங்குற விஷயமா இருக்கட்டும், ஃபோன் பண்ணி சொல்லணும், நான் இந்த விஷயத்தை விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க, நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க. பெரிய அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கை செய்வார். சோதனையிலும் பதறாத ஒரு இருதயம் நமக்கு வேணும். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, அவர் செய்வார். சோதனையில மாறாத மனம். சில நேரத்துல அப்பா சோர்ந்து விடுவார், அம்மா சோர்ந்து விடுவாங்க. பிள்ளைங்க நீங்க பார்த்து சொல்லணும், இல்ல சோர்ந்து போகக்கூடாது. சில நேரத்துல பிள்ளைங்க சோர்ந்து போடுவாங்க, பெற்றோர் நீங்க சொல்லணும், இந்த மாதிரி பல பிரச்சனையை பார்த்துட்டேன், ஆண்டவர் இதுக்கு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கார் தம்பி அப்படின்னு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும். இப்படி நம்ம சொல்ல தேவனுடைய அனுக்கிரகம் உங்க பிள்ளைகள் மீது ஒரு மகத்துவ அடையாளத்தோடு தேவன் செய்வார். அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏழாவது காரியம், சோதனையிலும் பதறாத மனம். ஓகே. எட்டாவது, உடன்படிக்கையில நம்ம குடும்பம் நிலைத்து இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு
பரிசுத்தம் ரொம்ப முக்கியங்க. பரிசுத்த உறவு எப்படின்னா, குடும்பத்துல ஒரு பொறுமையை கடைபிடிக்கிறவங்களா இருக்கும்போது, பாவத்தை செய்யாதவங்களா இருக்கும்போது, பரிசுத்தம் தடையை தாண்டி குடும்பத்துல வேலை செய்யும். எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்ப சூழல்ல, நமக்கு இருக்கிற பிரச்சனையின் மத்தியில சில நேரத்துல மட்டும் இது நமக்கு தோணிட்டே இருக்கும். எப்படி இதுல இருந்து நான் வெளியே வருவது? எப்படி இதுல இருந்து நான் மேற்கொள்ளப்படுவது? எப்படி நான் ஆசீர்வாதத்தை பார்ப்பது? பரிசுத்த உறவு என் கணவருக்கு இருக்கா, என் மனைவி இருக்கா, என் பிள்ளைகளுக்கு இருக்கா? சொல்லி 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 ஜெபிக்கும். எஸ், உறவு பார்ப்பீங்க. அது ஒரு கிருபை. அந்த கிருபை பிள்ளைகளுக்கு வேணும், குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் வேணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம வீட்டுல நம்ம எல்லாருக்கும் காணப்படுவதற்கு ஜெபிங்க. தேவன் உங்களை சகல நன்மையிலையும் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். தினசரி நினைவு நினைவு அதாவது தினசரி ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கணும். 9வது முக்கியமான காரியம். ஏன்னா ஆண்டவர் சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய மறக்கிறது இல்லை. ஆனா நாம அதை மறந்துட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம். மனுஷ முயற்சிகளை கைவிட்டு தேவரை நினைச்சு பார்க்கிற நினைவுகள் நம்ம குடும்பத்துல தொடர்ந்து இருப்பதற்காக நீங்கள் நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல இடைவிடாம ஆண்டவர் செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நிலைமைகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நினைவு உங்களுக்கு இருக்கும். அப்படி நினைவு இருந்துச்சுன்னா மனுஷ ரீதியான முயற்சிகள் இருந்து வெளியே வருவோம். மனுஷ ரீதியான சிந்தையிலிருந்து வெளியே வருவோம். அந்த ஃபீலிங்ல அந்த பாரத்துல இருக்க மாட்டோம். ஏன்னா தேவரை நினைச்சு பார்க்கும்போது அவர் சொன்னதை செய்வார் அப்படின்ற அடையாளம் நமக்குள்ள காணப்படும் போது அந்த நிலைமையில ஒரு பெரிய அற்புதத்தை நம்மளால பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 10வது விசுவாச அறிக்கை. எப்படின்னா, சீனாய் மலையில ஒரு உறுதியான ஜனங்களாக கர்த்தர் அந்த குடும்பங்களை கர்த்தர் மாத்தினார். அது போல உங்க குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் தேவன் அப்படி மாற்றணும். ஏன்னா சோர்ந்து போய் இதுக்கப்புறம் வனாந்தரத்துல மரணம் தானே நினைச்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சீனாய் மலையில மகிமையாய் இறங்கி இப்படிதான் வாழணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் உங்க உலகம் இருக்கணும், இப்படிதான் உங்க காரியம் இருக்கணும் ஆண்டவர் சொன்னாருங்க. இதை பார்க்கிற நீங்க ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளுங்க. உங்க நிலைமையை மாத்தி, உங்க சூழலை மாத்தி, உங்களுக்காக பல காரியத்தை செய்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம்பிக்கை இருந்துச்சு அறிக்கை பண்ணுங்க. என் குடும்பம் விசுவாசத்தின் உடன்படிக்கையில இருக்கிற குடும்பம்னு அறிக்கை பண்ணுங்க. என் பிள்ளைங்க விசுவாசத்துல இருக்கிறவங்கன்னு அறிக்கை பண்ணுங்க. நீ உலகத்தை மையப்படுத்தி என் குடும்பம் வாழாது, என் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்கன்னு விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இந்த 10 காரியத்துக்காக 9 காரியத்துக்காக ஜெபிச்சு 10வது காரியத்துல விசுவாச அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுங்க. இந்த 40வது நாள்ல தேவ மகிமை. 40 நாள் அப்படின்னாலே ஆண்டவரே பல காரியம் சீனாய் மலையின் அபிஷேகத்துக்கு முதன்மையான காரியம் 40 நாள். அப்படிப்பட்ட ஒரு நிறைய விஷயங்கள் எங்க குடும்பத்துல நடக்கட்டும், எங்க பிள்ளைகள் மத்தியில நடக்கட்டும், பிரச்சனைகளை தாண்டி நடக்கட்டும். தேவனுடைய அனுகிரகத்துல சகலமும் நன்மைக்கு எதுவாக நடப்பதாக எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. எல்லா விதத்திலையும் தேவனுடைய அற்புதம் உங்களை நடத்தும். தொடர்ந்து ஜெபம் டிவியோட இணைந்திருங்க. இந்த 150 நாட்களும் தெய்வ பிரசனத்துல காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த 110 நாள் இருக்கு. எஸ், 40 நாளா கடந்துட்டோம். ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.